Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd யூனிட்டில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 லெசன் நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டுட்டோம். அந்த வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லெசன் வீடியோஸும் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்குரிய எக்ஸாம்பிள் சம் 3rd எக்ஸாம்பிள் சம் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? Which is the greatest force among the three forces F1, F2, F3 shown below? ஸோ 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க, வரைஞ்சி போடுறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து 1 வேர்ட்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? திஸ் இஸ் F1, F2 and F3. இது எல்லாமே வெக்டார் நோட்டேஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வெக்டார்ஸை பற்றி செகண்ட் லெசனில் படிக்கும் போதே கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ வெக்டாருக்கு வந்து இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் அதோடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணி வந்தது அப்படின்னா அதை வெக்டாருன்னு சொல்லுவோம். இல்லை மேக்னிடியூட் மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஸ்கேலான்னு சொல்லுவோம். அப்படிலாம் படிச்சிருப்போம். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வெக்டார்ஸ் தான். அப்போது உங்களுடைய ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் போகுது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. ஓகேவா? எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. ஸோ அதோட மேக்னிடியூட் எதை வச்சு கண்டுபிடிப்போம்? நார்மலாக வெக்டார்ஸ் எப்படி சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம்? இதுதான் ஒரு வெக்டார், ஒரு ஹெட்டு, இது டெய்லுன்னு சொல்லுவோம். நடுவில் இருக்க இந்த லென்த்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். மேக்னிடியூட்னா என்னது? அதோடைய வேல்யூ. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம செகண்ட் லெசன்லாம் நிறையா சம்ஸ் கூட போட்டிருப்போம். ஒரு பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து I + J வெக்டார், J கேப் அப்படின்லாம் போட்டிருப்போம். அப்போ அந்த மேக்னிடியூடுன்றது என்னது? இங்கே முன்னாடி இருக்க அந்த 1 இல்லை 2 ஏதோ ஒரு நம்பர். அப்போது அதை வச்சு தான் என்ன டைரக்ஷனில் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றதான் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ தான் என்னது? மேக்னிடியூட். அப்போது இந்த லென்த்து தான் எதை மென்ஷன் பண்ண போகுது? இந்த வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னன்னு சொல்ல போகுது. இந்த வெக்டாரோட ஹெட்டு என்ன டைரக்ஷனில் போகுதுன்றதை மென்ஷன் பண்ண போகுது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 3 வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் தான் போகுது. உங்களோட கொஷினில் எதுக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே லென்த் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ இங்கே எதுக்கு லென்த் அதிகமாக இருக்குது? இந்த F1 லென்த் தான் அதிகமாக இருக்குது. சைஸ் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம், ஏன்னா வேல்யூ கொடுக்குறோம் நமக்கு. அப்போது டேரெக்டாக சைஸ் வச்சு சொன்னீங்கன்னா F1 மேக்னிடியூடு வந்து மற்ற 2 வெக்டார்ஸோடைய, அதாவது F2 அண்ட் F3 வெக்டார்ஸ் விட அதிகமாக இருக்குது. ஸோ F1 வில் ஹாவ் த கிரேட்டர் மேக்னிடியூட். அதுதான் ஆன்சர். புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்குல எது ரொம்ப பெருசு? F1 தான் பெருசு. அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இஸ் ரெப்ரசன்டட் பை த லென்த் ஆஃப் த வெக்டார். இந்த F1 மேக்னிடியூட் நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணினா அதுதான் F1 மேக்னிடியூட். அப்போது இங்கே F1க்கு தான் உங்களுக்கு கிரேட்டர் லென்த் இருக்குது மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது. ஸோ F1 இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த 3. ஸோ அப்போ நம்ம சொன்ன ஆன்சர் கரெக்டாக. ஓகேவா? இந்த லென்த் எதுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கு தான் மேக்னிடியூட் அதிகம். ஸோ F1 இஸ் கிரேட்டர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது 1 வேர்ட்ஸில் தான் கேட்பாங்க, மற்ற இதுலேயும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.